ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எக் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி என் பையனுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு நான் எக் ரைஸ் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். வாங்க எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எக் ரைஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரே சாதம் எக் ரைஸ் தாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக எளிமையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். லவங்கம் 2, பட்டை 1, பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் உள்ளே சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் பாருங்கள். இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் குழந்தைங்க காரம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம், கம்மியாக போட்டிங்கன்னா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்தவொடனே கருவேப்பிலை வாசனை பாருங்கள், மணமாக இருக்குது. எல்லாம் நல்லா வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ நான் 4 முட்டையை இதில் உடச்சி சேர்க்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ 4 முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு எம்டியாக தான் வரும், ஒரு பருக்க கூட அதில் இருக்காது. அவ்வளோ ருசியான சாதங்க இது. இதே ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுங்க. இன்னும் 1 முட்டையை சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடியில் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் கலரி விடுங்க. அந்த மசாலாவெல்லாம் தூக்கி அப்படியே மேலே போட்டு விடுங்க. அந்த முட்டைக்குள்ளே இந்த மசாலா எல்லாம் இறங்கட்டும்.
பாருங்கள், ஆஃப் பாயில் வெந்திருக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும், இன்னும் கொஞ்சம் எக் வேகட்டும். இப்போ அரை வேக்காடில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சு, பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட வடித்து ஆற வச்சுருக்க சாதம் உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த முட்டைக்கேற்ப சாதம் போட்டு கலரிக்கோங்க. இப்போ கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலரி விடுங்க. ஃப்ளேம் கம்மியாகவே இருக்கட்டும், தீ ஜாஸ்தி வச்சிடாதீங்க. நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 செகண்ட் மூடி போட்டு மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. அவ்வளோதாங்க, எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அருமையான எக் ரைஸ் செமையாக சூப்பராக சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள்.